வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். 14வது சட்டமன்றத்துடைய கடைசி கூட்டத்தொடர் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி மீதான உரிமை மீறல் பிரச்சனை உறுதிப்படுத்தப்பட்டு அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று உரிமை குழு கண்டித்திருக்கிறது. இது தொடர்பாக தங்களுடைய கருத்தை எதிரொலிக்க முடியவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் கடுமையான கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். சபாநாயகருடைய இருக்கை முற்றுகையிடப்பட்டது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இவை உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. 120 நாட்களுக்குள்ளாக சட்டமன்றத்துக்கான தேர்தல் வர இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது? வாருங்கள், கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. இன்றைய நமது விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் ஒருவரான திரு துரைமுருகன் நம்முடைய இருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 14வது சட்டமன்றத்துடைய கடைசி கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் சனிக்கிழமை ஒன்று இருக்குது. பிளஸ் அடுத்த பட்ஜெட்டுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணி கொண்டு எதிர்பார்க்கப்படுது. ஒரு சுமூகமா போகும். ஆளுநர் உரையில எல்லாம் பேச வச்சாங்க. வழக்கம் போல சில வெளிநடப்புகள்லாம் இருந்தாலும் திடீர்னு திமுக தலைவர் மேல ஒரு உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு பெரிய அமளி துமளி நடக்கிற அளவுக்கு என்னச்சு. திமுக தலைவர் மீதான உரிமை மீறல் பிரச்சனை என்பதோ சட்டமன்றத்தில் ஒரு உரிமை மீறல் பிரச்சனை என்பதோ புதிதல்ல. நிறைய முறை நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய பேர் மேல் எடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்கள் பார்த்திருக்கு. நீதிமன்றம் போல சட்டமன்றங்கள் செயல்பட்ட வரலாறுகள் உண்டு. திமுக தலைவர் மேல ஒரு உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு அதற்கான தீர்ப்பு சொல்லப்படும் போது இவ்வளவு தூரம் நீங்கள் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். தலைவர் கலைஞர் மீது ஒரு உரிமை பிரச்சனை கொடுத்திருக்காங்க. அந்த உரிமை பிரச்சனைக்குரிய ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க தலைவருக்கு. அந்த உரிமைக்கு பிரச்சனை குழு கொடுத்த நோட்டீஸுக்கு ஒரு அழகான பதில் எழுதி அனுப்பிச்சார். படிச்சேன். அந்த அழகான பதில் என்று எடுத்துக்கிட்டு இவ்வளவு ஒரு பாலியல் ஒரு 55 கால 92 வயசுல இருக்கக்கூடியவர், 5 முறை முதலமைச்சர் இருக்கக்கூடியவர், 55 வருஷம் சட்டசபையில் இருந்திருக்கக்கூடியவர், இதுவரையில் சபையில் கலைஞர் ஒரு பேச்சு பேசி அது அவை குறித்திருந்து நீக்கியது என்ற வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவர் அவருக்கு வந்த விளக்கத்தை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு இந்த உரிமை குழு ஏற்றுக்கொள்ளுகிறது என்று இத்தோடு இந்த பிரச்சனை முடிகிறது விட்டிருக்க வேண்டும். அதுதான் பெருந்தன்மை. இல்ல, இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய விளக்க அறிக்கையில ஒரு வரி கூட, நான் படித்த அளவு ஒரு வரி கூட வருத்தம் தெரிவிப்பதாகவோ கவலை தெரிவிப்பதாகவோ அவை முறைமை மீறி இருந்தா நான் மன்னிச்சுக்கோங்க எந்த விதமான வார்த்தையுமே இல்லாத போது விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தை ஏற்றிருக்கணும். ஆனா இது மாதிரி பல முறை ஏற்றிருக்காங்க. இல்ல, அங்க அதுதான் சொன்னேன். ஒரு வருத்தம் தெரிவிக்கும் போது மன்னிப்பு கோரும் போது சபை ஏற்று மன்னிப்பு கோரத்துக்கு ஒண்ணு இல்ல அதுல. அதனால அவங்க சொல்லல. அடுத்து என்ன பண்ணிருக்கணும், இவங்க இதே மாதிரி உரிமை பிரச்சனை அமைச்சர்கள் மீது நாங்க நிறைய கொடுத்திருக்கோம். இந்த சட்டமன்றத்திலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்காங்க, எல்லாரும் கொடுத்திருக்கோம். ஆனா இதுவரையில் ஒரு உரிமை பிரச்சனை கூட எடுத்துக்கல எங்களுக்கு. ஆனா இந்த உரிமை பிரச்சனை மட்டும் இப்பதான் போன மாதம் 17 ரொம்ப ஒரு 5-4 மாதத்துக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி. உடனே இதை மட்டும் எடுத்துக்கிட்டு கபகபகமான்னு எடுத்து பேசி உடனே அந்த உரிமை பிரச்சனையை கொண்டாந்துட்டு அதுக்கு வேண்டிய ஒரு கொண்டாந்து அவரை கண்டிக்கிறோம், இது வேறு குற்றம் இருக்குன்னு அதை அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா என்ன வாக்கியங்கள் அமைச்சிருப்பாங்களோ அந்த வாக்கியங்களெல்லாம் அமைச்சு ஒரு நேற்று கொண்டாந்து சபையில இன்னைக்கு கொண்டாந்து சபையில வைக்கிறாங்க. இனிமே எதிர்காலத்தில் யாருமே செய்ய துணியக்கூடாது. பெரிய உலகத்தில் நடந்த தேச துரோக செயலுக்கு முதல் குழம்பு வைக்கிறார். இல்ல, ஏன்னா இது அவையுடைய மரபு, அவையுடைய மாண்பு என்பது எல்லோருமே சேர்ந்து போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஆமா, யார் வேணா அவையில நடக்காத ஒரு விஷயத்த திராவிட அவங்க முரசொலியில கட்டணம் எழுதுறாங்க. மக்கள் மன்றத்தில் பேசியதை மாமன்றத்தில் பேசியதாக எழுதிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்க சொல்லும் போது பொதுக்கூட்டத்தில் பேசின ஒரு விஷயத்த சட்டமன்றத்தில் பேசினா சொன்னாங்க. அது என்ன சொல்ல போற, அவங்க பத்திரிகையில் வந்தது எடுத்து காமிச்சு அதையும் நாங்க அனுப்பிச்சிருந்தோம். இல்ல, அதுல பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. சட்டமன்றத்தில் பேச அதை எடுத்து காமிச்சிருக்கோம். அதுல எங்களுக்கு மாறுபட்ட சட்டம், அதாவது அதுல என்ன நடந்துங்கிறது நான் சொல்ல சரியான புரிய வச்சு பாருங்க. பாத்துங்க. இல்ல, அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசுறாரு. அதன் பிறகு அன்று இரவே பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அங்க பேசுறாரு. ரெண்டையும் பேசலன்றான். இல்ல, அவர் பேசலன்னு சொல்லல, நான் பேசியது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன்றான். அது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன்னு பத்திரிகை வந்து காமிச்சாரு. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். மக்கள் மன்றம் முடிஞ்சு போச்சு. இதை நான் முன்னால காட்டின மாதிரி இது அவருடைய வயதை ஒத்து தேவையில்லைன்னு தள்ளி இருக்கலாம். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அவருடைய வயதை மனதில் கொண்டு அவருக்கு கண்டனம் மட்டும் தெரிவித்து நடவடிக்கை வேண்டாம் தண்டனை இருந்து போட்ட மாதிரி எழுதியிருக்காங்க. அதை கூட அதனால கொண்டாந்து நான் கேட்கிற ஒண்ணு,
நீ தண்டனையே கொடு, தண்டனை கொடுக்காத கொடு, அல்ல மதிப்பு. ஆனால் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 3 மாதம் விட நேற்று முதல் நாள் ஒரு மீட்டிங், நேற்று ஒரு மீட்டிங் போட்டு இன்னைக்கு கொண்டாந்து வைக்கிறீங்கன்னா இது கடைந்து எடுத்த அரசியலை பழிவாங்க தன்மை என்றோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யப்பட்ட ஒன்று. இல்ல நான் என்ன கேக்குறேன், அவர் பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம் ஒரு வார்த்தை சொல்லுங்களா? இல்லீங்க, விஷயத்தை விடுங்க. இல்ல பொதுக்கூட்டத்தில் பேசணும்னா யாருமே உரிமை மேல பிரச்சனை கொண்டு வந்திருக்கே முடியாது. பொதுக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்றத்தில் பேசியதாக சொல்லும் போதுதான் நான் வரல. இப்போ நான் கேட்கறது ஒண்ணு, எங்களுக்கு திமுக தலைவருடைய விளக்க அறிக்கையிலேயே விளக்க அறிக்கை இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. விளக்க அறிக்கை இருக்கா இல்லையான்னு இல்ல, இல்லாமையே கூட இருக்கட்டும், விளக்க அறிக்கை அதை பத்தி கவலை இல்லை. நான் ஒரே கேள்வி கேட்கறது, நாங்க இதுக்கு முன்னால கொடுத்த உரிமை பிரச்சனை எல்லாம் இல்ல இருக்கு, அதை விட்டுட்டு இதை மட்டும் எடுப்பாங்க, மற்றதெல்லாம் கிடக்கட்டும். சபாநாயகருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நீங்க சபாநாயகர் எதோ ஒண்ணு எடுத்துக்கலாம் கிடையாது. சபாநாயகர் கொம்புன்னு கிடையாது, எதோ ஒண்ணு எடுக்க முடியாது. இது சட்டம் மரபு கிடையாது. ஒண்ணு எனக்கு முன்னால கொடுத்து மந்திரி மேல கொடுத்துருக்க, அது மட்டும் எடுக்கல, திடீர்னு மட்டும் எடுத்தா என்ன? இல்ல இது சபாநாயகர் ஒவ்வொரு விஷயத்திலும் எதை முன்ன எடுக்கணும், எதை கிடையாது. உங்களுடைய நீண்ட நெடிய அரசியல் வரலாறுல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பொது வழக்கா இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ நீதிமன்றத்தில் போற வழக்குல கூட சில வழக்குகள் 2 மாத தீர்வு காணப்படும், சில வழக்குகள் 10 ஆண்டுகள். அர்ஜென்ட் என்ன? இப்போ இது என்ன அவ்வளவு அர்ஜென்ட்? ஒரு மந்திரி கொடுத்தா பிரிவிலேஜ் மட்டும் எடுத்துக்கலாம், நாங்க மந்திரி மேல கொடுத்தா பிரிவிலேஜ் எடுப்படாதா? அதுக்கு மேல பிரிவியாரிட்டி வந்துருவா? இல்ல இதுல முகாந்திரங்கள் இருக்குது, 1000 முகாந்திரம் எந்த இருக்கே எடுக்கல. எந்த முகாந்திரம் இருக்கான்னு கேட்டியா நீ? முதல்ல நாங்க கொடுத்தத பிரிவிலேஜ் கமிட்டில டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? நாங்க கொடுத்தத பிரிவிலேஜ் கமிட்டில உட்கார வச்சு முகாந்திரம் உண்டு இல்லைன்னு எனக்கு அறிவிச்சிருக்கீங்களா? இல்லையே. நாங்க கொடுத்தத கடமையில போட்டுட்டு இதை மட்டும் மந்திரி கொடுத்தான்னு தூக்கி இதை பிரிவிலேஜ் பண்ணி புக் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல இதற்கு முன்னாடியும் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ மற்ற ஆட்சிகள்லயோ அவையுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே சபாநாயகருடைய கட்டுப்பாடு உட்பட்டதான். அவர் எதை அனுப்புவாரு? சபாநாயகர் வானத்தில் இருந்தா குடிச்சிட்டாரு. சபாநாயகர் ஏடிஎம்கே தான். சபாநாயகருக்கு சொல்றாங்க, சபாநாயகர் கட்சி கண்ணத்தோட்டு நடக்கிறாருன்னு தான் டைரக்டா நான் சார்ஜ் பண்றேன். இல்ல ஆனா உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களோ பிடிஆர் பழனிவேல்ராஜனோ மத்த எல்லாருமே ஆவுடையப்பனவர்களோ எல்லாமே அந்தந்த கட்சி சார்பா தானே எடுக்கப்படுவாங்க. அவங்க மாதிரி கட்சி சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றோமா, ராஜாராம் ஸ்பீக்கரா இருக்கும் போது மேல துண்டு போட்டிருந்தார், அது ஏடிஎம்கே கலை போட்ட துண்டு. என் நடராஜனுடைய மகன் சோமு என்ன எழுத்து சொன்னார், முன்னாள் மத்திய எம்எல்ஏ, அந்த துண்டை எடுங்கன்னார் சபாநாயகரை பார்த்து. ஆமா, நீங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர், இந்த பதவி ஏற்பதற்கு முன்னால் நீங்கள் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டியது. இந்த துண்டை அணிவிருக்கிற காரணத்தால் இங்கு என் கண்ணுக்கு நீங்கள் சபாநாயகராக தெரியவில்லை, ஏடிஎம்கே காரராக தெரிகிறீர்கள் சொன்னார். ஆனா ராஜாராம் மறுநாள் இருந்து அதிமுக கரை போட்ட வேட்டியும் கட்டுறதில்ல, துண்டி போடல. அது ஜனநாயகம். ஒரு வழக்குல ஒரு பிரச்சனையில தவறு செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது அந்த வழக்குல தீர்ப்பு சொல்லு, அதுக்கப்புறம் என் வழக்கு வான்னு சொன்னா சரியா இருக்கு. அதான் நான் கேட்கிறோம். மெம்பரா இருக்க நான் கேட்கிறேன், நான் ஏற்கனவே கொடுத்த பிரிவிலேஜை விட்டுட்டு இதுக்கு எனக்கு பின்னால கொடுத்த பிரிவிலேஜ் எடுக்கிறீங்க கொண்டு வந்து ஏன் கேட்கறதுக்கு உரிமை உண்டா இல்லையா? நிச்சயமா உரிமை உண்டு. நீங்களும் அதே மாண்புமிக்க உரிமையை தான் இன்னைக்கு நாங்க கேட்டோம். அதே மாமன்ற அதே அந்த உரிமையை தான் நாங்க கேட்டோம். அதே மன்றத்தில் நீங்க உறுப்பினர், உங்களுக்கு அதே மன்றத்துடைய உரிமை உங்களுக்கு உண்டு. அந்த உரிமையை தான் கேட்டோம் இன்னைக்கு நாங்க. அந்த உரிமையை தான் கிளம்புறாங்க. இல்ல இதுக்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். ஒரு 2 வழக்கு பெண்டிங்ல இருக்கும், 2 வழக்கு விசாரிக்கப்படும். எங்க வழக்கே எடுக்கல, பெண்டிங் இல்ல. உரிமை குழுக்கு அனுப்பி இருக்கிறாங்கல்ல. நான் இல்லையே, எங்களுக்கு உரிமை குழு கொடுத்தா எங்களை கூட்டிருப்பாரு, குழு அனுப்பலையே. நாங்க இப்ப சபாநாயகர் கொடுத்தோட சரி. நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றது உரிமை குழுக்கு அனுப்பப்படல. உரிமை குழுக்கு புரிஞ்சுங்க முதல்ல. இதான் கேட்கிறேன். உரிமை குழுக்கு உரிமை பிரச்சனையை சபாநாயகர்கள் தருவோம், அது பாத்துக்கிட்டேன். உரிமை பிரச்சனையே அது உரிமை குழுவுக்கு டெப்டி ஸ்பீக்கர் தான் தலைவர், அதுக்கு அனுப்புவாங்க. இப்ப நான் ஒரு உரிமை பிரச்சனை கொடுத்தேன்னாக்கா அந்த உரிமை பிரச்சனைக்கு எனக்கு கடிதம் அனுப்புவாங்க. நான் யார் மேல கொடுக்கணும் அவர் அனுப்புவாங்க, விசாரணை நடத்துவாங்க. இதெல்லாம் நாங்க கொடுத்ததுல நடைமுறையில் எதையும் செய்யல. நாங்க உரிமை குழுவுக்கு அனுப்பப்படலையா? உரிமை குழு அனுப்பல. இப்ப அந்த அனுப்பிதான் எங்களை உரிமையில் எடுத்துருப்பாங்க உரிமை குழுவுல. அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. சபாநாயகர் தான் கேட்கிறோம். நாங்க கொடுத்தது உங்க கையில் இருக்கியா? உரிமை குழுக்கு அனுப்பியா? செத்து போச்சா? உயிரோடு இருக்கா?
நாங்க கொடுக்கறதா என்ன இதை மட்டும் தூக்கி அழகேன்னு கேட்கிறோம். இல்ல இதே வழக்குல உங்களுடைய கட்சியுடைய உறுப்பினரே திரு கம்பம் ராமேஸ்வரன் கூட உறுப்பினரா இருக்காரு, இந்த உரிமைக்குள்ள இருந்தாரு, அவரும் கூட அந்த விசாரணையில் கலந்துகிட்டாரு. அப்ப இந்த தரப்பு விஷயங்கள்லாம் சொல்றக்கான அவருக்கும் சொன்னாரு, அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குல்ல, சொன்னாரு. ஆனா மெஜாரிட்டி அவங்க அதனால எடுக்க முடியல, பெரும்பான்மை அவங்க முடிவு பண்ணாங்க சொல்றாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. அதான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டா கொண்டு வந்து நேரம் ஒன்றும் பில்ல கொண்டு பண்ணாங்க. ஏன் டிஸ்கஸ் பண்ண வேண்டாமான்னு கூட கேட்டாங்களே. இன்னைக்கு அவங்களும் வெளிநாடு பண்ணாங்களே. இன்னைக்கு நீங்க கொடுத்த போதே உள்ள சபையில வந்த போது இன்னைக்கு தாக்கல் பண்ணப்பட போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால நீங்கள் ஒரு எழுதி வைத்த ஒரு குறிப்புல நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் சொல்லிட்டு வந்ததை வெளியேற்றம் செய்கிறோம் அடிச்சு மாத்தி கொடுத்துருக்கீங்க. சோ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்த ஒரு விஷயத்த நீங்க ஊடகங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு அங்க வச்சுட்டா முதல்ல டேபிள்ல செய்யற தப்பு அதுதான். டேபிள்ல வச்சுட்டாங்க அது முதல்ல காலையில. நீங்களே ஒரு அச்சிட்டு ஒரு காகிதம் அப்புறம் பண்றது அச்சிட்டு போயிடுவோம், அச்சிட்டு பண்ணலாம், அச்சிட்டு அதுக்கு ஏற்கனவே கேள்வி சொல்லுங்க. அதை ஏற்கனவே சபையில வச்சுட்டாங்க. ஆமா, ஒன்ஸ் சபையில பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா once a document or any other things placed before the August Assembly becomes a property. அது அந்த சபையினுடைய உடைமையாகிறது. சோ அது ஏற்கனவே வைப்பாங்க. எங்க முதல்ல எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அது 9 மணிக்கு 8 மணிக்கு 10 மணிக்கு சபை ஆரம்பிச்சுன்னா 8க்கு 9க்கு வச்சுடுவாங்க. இல்ல அதான் அதை சபாநாயகர் சொன்னார், நீங்க வாதம் பண்ணீங்க, நாங்க வச்சாலே சரிதான். சபாநாயகர் சொன்னார் இல்ல நான் விவாதத்துக்கு எடுக்கணும் அப்புறம் பேசுன்னு சொன்னார். அதெல்லாம் இருக்கும். நான் கேட்கறது இப்படி தாக்கல் பண்ணப்பட போகிறது என்பதும் நீங்கள் அதுல என்ன கருத்து சொல்லப்படுங்கிறத முதலே முடிவு பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அதன் பிறகு வெளிநடப்பு அப்படிங்கறத மாத்தி வெளியேற்றம் சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தான் ப்ரீ பிளான்டா வந்திருக்கீங்க. நேத்தே சொன்னாங்க எங்களுக்கு இன்னைக்கு வைக்க போறேன்னு சொன்னாங்க. அவங்கதான் அதுலயே 2 பேருக்கு இருக்காங்க எங்களுக்கு சொல்றதுக்கு, இன்னைக்கு வருதுன்னு சொல்றதுக்கு. அதுல ரொம்ப சார் இன்னைக்கு வைக்க வராங்க தலைவர் ஜாகிரத் சார் அப்படின்னு நம்மால அதுல ஒருத்தருக்கா. உங்களுக்கு அங்க முன்னாடியே தகவல் வந்து பாதி அரசாங்கம் வந்துடுச்சு. இப்பவே பாதி அரசாங்கம் திமுக கைக்கு வந்துருச்சா? அப்ப சட்டமன்றம் வந்துச்சான்னு பாக்கணும்ல. அரசாங்கத்துல அதிகம் அது வந்தா முடிஞ்சு போச்சு. இப்ப அது மாதிரி சொன்னேன், அதையும் நான் சொன்னேன். ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் பன்னீர்செல்வம். இதுக்கு என்னன்னா நீண்ட விளக்கத்தை கேட்டிருக்கீங்க. இது ஜூன்ல கவர்னர் உரைக்கு டிஸ்கஷன் முடிஞ்சு பதில் சொல்லும் போது இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அவர் சரின்னு உட்காந்துட்டாரு. நம்ம பின்னா கை தட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஜூனோட அதுக்கப்புறம் தான் முடியாது ஜூன்ல ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுல பதில் சொல்ற இடத்துல அமைச்சரா நீங்க இருப்பீங்க. அப்ப நான் ஒன்றும் இல்லை. அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட கேள்விகள் விளக்கத்தை கேட்டிருக்கிறார். இதுக்கான பதிலை நான் வருகிற ஜூன் மாதம் கவர்னர் உரை கருத்து பதில் சொல்லுகிறேன். ஜூன் மாதம் எதுக்கு கவர்னர் உரை வரப்போகுது அப்படிங்கிறீங்க? அவரு சத்தம் இல்ல நானே இப்ப அவங்க சபையில் அடுத்த கட்டமா வச்ச குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் 3 முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டது. முதல்ல மதுவிலக்கு சொல்லப்பட்டது, 2வது சம்பரம்பாக்கம் சொல்லப்பட்டது, 3வது ஜல்லிக்கட்டா சொல்லப்படுது. இந்த மதுவிலக்கு பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தார்மீகம் இருக்கிறதா அப்படிங்கிறதா அரசு தரப்பு வைக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதுதான் மத்திய அரசு இந்த சட்டத்தையே கொண்டு வந்து இந்த தடையை கொண்டு வந்தது, காலையில உள்ள பட்டியல சேர்த்தது. அப்ப இந்த பிரச்சனைக்கான முதல் காரணமாக திமுகவும் காங்கிரசும் இருந்துவிட்டு இந்த பிரச்சனைக்கு நாங்கள் என்ன முயற்சி சொல்றது அதிமுக குற்றச்சாட்டு சரியாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாங்க இருக்கும்போது இதுக்கு தடை வந்தது. எஸ், மத்தியிலே நீங்க ஆட்சியில், மாநிலத்தில் நீங்க ஆட்சி. அப்போ நான் தான் லா மினிஸ்டர் தமிழ்நாட்டில். நான் அப்போ டெல்லிக்கு போய் அதுக்கப்புறம் கோர்ட்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்ல மூவ் பண்ணி இதை ஒரு வழியா பண்ணி கலெக்டர்கள் சில கண்டிஷனோட இது ஜல்லிக்கட்டு அனுமதிக்கலான்னு வாங்கி கொண்டாந்து கொடுத்தோம். அதை கண்டினியூ பண்ணிருக்கணும் இவங்க. இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. பிரச்சனை வந்துட்டு உடனே என்ன பண்ணிருக்கணும், இவங்க நேரம் சுப்ரீம் கோர்ட் அணுகிருக்கணும். அணுகினாங்களே, அதுக்கு போயிருக்கணும். ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ரிவ்யூ பெட்டிஷன் இன்னும் நிலுவையில் இருக்குது. தமிழக அரசு தன்னுடைய கடமை செய்து சீக்கிரமா எடுத்து சொல்லி போட்டிருக்கணும் இவங்க. அது இது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒருத்தர் மேல மட்டும் குற்றம் சொல்லிட முடியாது. அந்த முயற்சி தான் திமுக எடுத்ததுங்கிற குற்றச்சாட்டு. என்ன முயற்சி? அவங்க அதிமுக என்ன சொல்றாங்க, அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னு, நீங்க தான் இதை பண்ணிட்டு அப்புறம் எங்களை நீ சரியா என்ன பண்றது? எங்களுக்கு முடிஞ்சு போச்சு சார். நாங்க இருந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சது நடத்த, நாங்க அதோட முடிச்சுட்டோம்.
இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் 2006 to 2011 நான் பதில் சொல்ல முடியாது. இல்லங்க அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் தான் இன்னும் நான் சொல்றதோட பெரிய விஷயம் இல்ல. 2006 இருந்து 11 வரைக்கும் மாநிலத்துல நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, மத்தியில நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. அப்ப இந்த விஷயம் கொண்டு வருவது அப்படிங்கும்போது திமுக தன்னுடைய தார்மீகத்தை இழந்து விட்டதுங்கிறது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இப்ப நீங்க கூட நீங்க 2 பேர் இருக்கீங்க, இவங்க ஆட்சியில் அங்க இவங்க 39 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க எல்லாம் ஆட்சி நடத்த முடியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க. இவங்க பண்றது அதற்கான முயற்சி எடுத்துக்காங்க. இப்போ நீதிமன்ற வழக்காடும் போது கூட அவங்க வந்து கேவியட்டும் போட்டிருக்காங்க. அவங்களுடைய சைடுல என்ன பண்ணிருக்காங்களோ இல்ல. அப்ப சபையில வந்து நீங்க குற்றம் சாட்டுறது அரசியல் நோக்கத்துக்காக தான் பாக்கலாம். நீங்க சபையில் குற்றம் சாட்டி அவங்க மேல இந்த பிரச்சனையை நாங்க பேசுற மாதிரி பேசி என்னைய வாழி கிளம்புறீங்க. திமுக வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை பத்தி பேசவே இல்ல. அதிமுக அரசு மேல குற்றம் சாட்டல. அதிமுக குற்றம் சாட்டல. அவங்க நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்துடைய பொறுப்பு. அவங்களும் பண்ணாங்க, நாங்களும் பண்ண முடியல. கோர்ட்ல நிக்குது. அது எல்லாருக்கும் ஒரு ஆசை, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்களா இருந்தாலும் ஜல்லிக்கட்டு வரணும்னு ஆசை. அதுல ஒண்ணு மாறுபட்ட நான் வந்து அதிமுக மேல இதுல குற்றம் சாட்டுவதற்கு ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க புரிஞ்சுக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். துரைமுருகன் அதிமுக பாராட்டினார்கள் புரிஞ்சுக்கலாம். எனக்கு இன்னும் அடுத்த முக்கியமான பிரச்சனை செம்பரம்பாக்கத்துல நீங்க வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. உங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு புழல் விஷயம் வந்து ஒரு முக்கியமா பேசப்பட்டது. செம்பரம்பாக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்க வந்து பல முறை தெளிவா விளக்கம் சொல்லிட்டாங்க. தலைமைச் செயலர் சொல்லிட்டாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகும் அதுல நீதி விசாரணை வேணும் கேட்கறது ஒரு அரசியல் நோக்கம். அவங்க சொல்லிட்டு அது என்ன வேத வாக்கா? பன்னீர்செல்வம் சொல்லிட்டு அது என்ன வேத வாக்கா? இல்ல சீஃப் செக்ரட்டரி சொல்லிட்டு வேத வாக்கா? சீஃப் செக்ரட்டரி சொல்ற இது வந்து சொல்றாரு சீஃப் செக்ரட்டரி, அது ஒரு முதலமைச்சர் திறக்க தேவையில்லை, அது ஒரு ஏஇ திறப்பாரு. நேற்று உட்கார்ந்தார் சபையில, அப்ப நான் பேசினேன். இங்க இருக்கிற நம்முடைய சீஃப் செக்ரட்டரி சொல்றார், செம்பரம்பாக்கத்தை திறப்பதற்கு முதலமைச்சருடைய அனுமதி தேவையில்லை, அங்க இருக்கிற ஏஇ திறப்பாரு. நான் அவருக்கு சொல்றேன், இன்னும் ஏஇ திறக்க மாட்டான், அங்க இருக்கிற லஸ்கர் தான் திறப்பான். அவர் வந்து பணி செய்யக்கூடிய கடைநிலை ஊழியர் அப்பதான் திறப்பான், ஏஐ திறக்க மாட்டான். கம்போடியம் ஒன்று இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எந்தெந்த அணையை எந்தெந்த ஏரியை முதலமைச்சருடைய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும், எது பெறக்கூடாதுன்னு இருக்கு. 2 டிஎம்சிக்கு மேல தண்ணி இருந்தா அதை திறக்கணும்னு கேட்டா முன்ன பர்மிஷன் கவர்மெண்ட்ல வாங்கி இருக்கணும். இது கிட்டத்தட்ட 3 டிஎம்சிக்கு மேல. அவர் அழகா சொன்னாரு, நீர்ப்பாசன ஏரிக்கும் குடிநீருக்கான ஏரிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொன்னார்ல. இது வந்து குடிநீருக்கான ஏரி, நீர்ப்பாசனத்துக்கான ஏரி கிடையாது. நீர்ப்பாசனத்துக்கான ஏரி தான் முதலமைச்சர் நீர்ப்பாசனம் இருக்கு, அதான் நாங்க சொல்றோம். இதுல நீர்ப்பாசனம் இருக்கு, நேற்று நான் சொன்னேன் இருக்கு. நீர் டிமார்க்கெட் பண்ணியதில்ல. ஆகையனாலதான் இது ஒரு விசாரணை கமிஷன் வை, நாங்க எல்லாத்தையும் ஒரு ப்ரூவ் பண்றோம்னு சொல்றோம். இல்ல அவங்க தான் பாண்டிய கிட்ட பண்ண முடியாது, என்னால. அதனாலதான் சொல்றோம் நாங்க. அவங்க சொல்றதுக்கு அவங்க தரப்புல சொல்லலாம் சார், கவர்மெண்ட் சைட்ல தான் சொல்லுவாங்க. சீஃப் செக்ரட்டரி அவங்க ஆள் தான் சொல்லுவாங்க. நாங்க சொல்றோம் அது எவ்வளவு அம்போக்கு நடந்திருக்குன்னு. ரெண்டும் கேட்கணும்னா நீங்க ஒரு ஜுடிஷியல் என்கொயரி வைனா, நாங்க மட்டுமா கேட்கறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு கட்சியும் கேட்டா ஜுடிஷியல் என்கொயரி வைன்னு. இதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னு ஒரு முகாந்திரம் நம்ம சொல்லணும்ல. இந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு ஒரு அழகா சொல்றாரு. 19ஆம் தேதி வரைக்கும், மன்னிக்கணும் 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளேட்டுல இது கட்டுரை வர்ற வரைக்கும் யாருமே இது குற்றஞ்சாட்டுல 9ஆம் தேதி வரைக்கும் நாளேட்டுல குற்றஞ்சாட்டி டிசம்பர் 9ஆம் தேதி வந்த பிறகு எல்லாருமே ஆளுக்கு ஒரு குற்றச்சாட்டு எடுக்கிறாங்க. அவங்க மேலே அவதூறு வழக்கு அவங்க போட்டுருக்காங்க. இவங்க எங்க தவறு நினைச்சு முதலமைச்சர் அந்த கோப்பு வந்து பெண்டிங் இருந்ததா, அதற்கு ஏதாவது நிரூபணம் இருக்குதா அவங்க கேட்கிறாங்க. பெண்டிங்கே இல்ல. நிரூபணத்தை எங்ககிட்ட எப்படி பண்ண முடியும்? நான் ஃபைல் பாக்குறேன், அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஃபைல் எப்ப போச்சுன்னு கேட்பான். நானும் ஃபைல் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்ப டிலே பண்ணீங்க, எப்ப டிலே பண்ணல, அதெல்லாம் அப்பதானே ப்ரூவ் பண்ண முடியும். யார் தப்பு பண்ணீங்கன்னு எப்ப சூப்பரிண்டென்டென்ட் எப்ப போச்சு, அது சிபி எப்ப அனுப்பிச்சா, என்ன செக்ரட்டரி கிட்ட தேங்கி இருந்தா, இது பாய்ஸ் கார்டுல தூங்குச்சா, ஃபைல் எங்க தூங்குச்சுன்னு அப்பதானே வெளியில் வரும். இல்ல அவங்க ஃபைலே போகலன்னு தானே சொல்றாங்க. அவங்க ஃபைலே போல வந்து அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க ப்ரூவ் பண்றோம். இல்ல நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது அதற்கான முகாந்திரங்கள் ஏதாவது வைக்கணும்ல. 1000 முகாந்திரங்களை நாங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு கட்சிகளும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த புழல் ஏரியில உடைப்பு பத்தின விசாரணை நடத்தப்படும் சொல்லி சொன்ன திமுக தலைவர் அப்போதைய முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி விசாரணை நடத்தல. ஆனா இப்ப செம்பரம்பாக்கம் பற்றி விசாரணை நடத்தணும் கேட்கறது நியாயமாங்கிறது அவங்களுடைய கேள்வி. அது விசாரணை நடத்துறதுன்னு சொல்லல. அன்னைக்கு அது வரைஞ்சு போச்சு, என்னன்னு கேட்ட விசாரிச்சோம்.
அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் கட்சியில இருந்து சரியா பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல, திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் இதை விசாரித்து சொல்கிறோம், இது விசாரணை நடத்தப்படும் என்று சொன்னார். இன்று வரை விசாரணை நடத்தப்படவில்லை. எதனால் அந்த உடைப்பு ஏற்பட்டது புழல் ஏரியில அப்படிங்கிற பத்தி சொல்லவே இல்லை அப்படிங்கறத குறிப்புல இருந்து வாசிக்கிறார் அவர். ஆனா அப்ப நடந்ததுக்கு 99 நடந்ததுக்கே ஒண்ணுமே பண்ணல. இப்ப வந்து கேட்டா சரியாக நாங்க பண்ணல, அதனால நாங்களும் பண்றாங்களா? அவர் பண்ண நாங்களும் பண்றேன்னு சொல்றாங்களா? இது எவ்வளவு பெரிய சார். அது சாதாரண கசிவு ஏற்பட்டுச்சு, உடனே போனாங்க, அடிச்சுட்டாங்க. இது எழுந்து வீடு இழந்து வீடு கிடக்கு பொருள் இழந்து பல பேர் செத்து இருக்கிறான். இந்த மாதிரி நாடே மிதந்து இருக்கு. இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறாங்களே, அதை விட இது கேவலம் வேற என்னக்குது? ஸ்டேட்மெண்ட் படிக்கிறாங்களா? அவ்வளவு விளையாட்டா இது? பன்னீர்செல்வம் இந்த ஆறு எங்கே உற்பத்தி ஆகிறது, இது எங்கே கடலில் கலக்கிறது போல சைக்கிளுக்கு அப்ப கட்டினேன். ஜாகிரபி என்ன பேசி பேசி ஒரு விரிவான விளக்க அறிக்கை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் புருடா ஒரு கேஸ். இப்படி பண்ணி அவன் கேட்கிற சரிஞ்சு போயிடும். 1 மணி 10 நிமிஷம் படிச்சிருக்காரு பாருங்க. 1 மணி 10 நிமிஷம் கேட்கிற 45 நிமிஷம் கிளாஸ்ல வாத்தியா தோன்றதே பாதி நேரம் விட்டுறோம். 1 மணி 45 நிமிஷம் எவன் அதுவும் என்ன படிக்கிறாருன்னு தெரியல. பெரிய எழுத்து ராமாயணம் மாதிரி சின்ன எழுத்து ராமாயணம் மாதிரி அவர் கூட்டி கூட்டி படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல போய் எங்க பண்ண முடியும்? இல்ல, நான் யாருக்காக வக்காலத்து வாங்கல. அரசு வந்து ஒரு விளக்கம் சொல்லுகிறது, திமுக வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறது. என்ன சரின்னு பார்க்கலாம். அவர் என்ன நீங்க நடத்தல, எங்க நடத்த சொல்லி கேக்குறீங்க. 8 மணிக்கு வந்து வானிலை அறிக்கை என்ன எச்சரிக்கை கொடுத்தது, மத்திய அரசுல இருந்து என்ன எச்சரிக்கை வந்தது, நாங்க 8 மணிக்கு திறந்தோம், எத்தனை மணிக்கு எவ்வளவு அடி திறந்து விடப்பட்டது, எந்தெந்த ஊடகங்கள்ல செய்தி வந்திருந்தது. நீங்க நல்ல கரெக்டா பண்ணிருக்கீங்கல்ல, கரெக்டா பண்ணிருக்காங்கல்ல அவங்க அந்த நீதி விசாரணை அதுல வந்து கரெக்டா பண்றேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம். இதுல ஒரு பேரழிவு, ஒரு பெரும் கொடுமை நான் மறுக்க முடியாது. ஆனா இது ஒரு இயற்கை பேரழிவா இல்லாம ஒரு மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கை பேரழிவு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா சரியா இருக்குமாங்கிறதான் கேள்வி. ஒரு மனிதரால் அல்ல சார், இது நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன். நான் மிகப்பெரிய ஒரு பேரழிவு. இந்த பேரழிவு முழுக்க அத்தனையும் நாம தாங்கி முடியும் சொல்றதுதான் சொல்லக்கூடியவனும் அல்ல. ஆனால் அரசு சில விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இது அது எடுக்கல நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், இந்த கோட்டூர்புரத்துல ஒரு கவுன்சிலர் இருக்கார், முனிசிபல் கவுன்சிலர். அந்த மழைத்தை நினைஞ்சி பட்டினியால் வாடி நாங்கெல்லாம் போய் அவங்களுக்கு பெட்ஷீட் எடுத்து கொடுக்கறீங்க. ஒரு கவுன்சிலர் எட்டி பார்த்தது உண்டா? ஒரு எம்எல்ஏ உள்ள நுழைஞ்சிருக்காங்களா? இன்னைய வரையில ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்திருக்காங்களா? ஏன் இந்த மந்திரி யாரெல்லாம் வந்து பார்த்திருக்காங்களா? இல்லையே. கவுன்சிலர் போனாரா எம்எல்ஏ போனாராங்கிறத தாண்டி இது ஒரு பெரிய பிரச்சனை. 100 ஆண்டு காணாத ஒரு மழை சார். நான் தான் சொல்றேன், 100 ஆண்டு காணாத மழை. இந்த மழைக்கு மக்கள் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நான் பார்ட்டி ஆர்கனைசேஷன், வக்கீல்கள், இன்னும் கோயில் குருக்கள், மற்ற அரசியல் கட்சிகள், எங்கேயோ கன்னியாகுமரியில் இருக்கிறவே, ஊட்டியில் இருக்கிறவெல்லாம் லாரி லாரியா கொண்டு வந்து சிறுபான்மையினர் அந்த ஓட்டு போட்ட மக்களை ஒரு தடவை அவங்க திரும்பி பார்க்கலையே. இதான நியாயம்? எப்ப முடியுமா? நான் கேட்கிறேன். நாங்க போய் கொடுத்துட்டு போறோம், திருச்சியிலிருந்து கொடுத்துட்டு போறான், பொள்ளாச்சியிலிருந்து கொடுத்துட்டு போறான். அரசாங்கத்தோட நிவாரணப் பொருட்கள் சேரல 6500 முகாம்கள், கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் வந்து தங்க வைக்கப்பட்டாங்க. 10 நாட்களுக்கு மேல. நான் ஆளுங்கட்சி கொடுக்கலன்னு சொல்லல, ஆனா கொடுத்தாங்க. எவன் பொருள் கொண்டாலும் அது ஜெயலலிதா படம் ஓட்டி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்று கொடுக்கலன்னு சொல்லல. எவன் வண்டி வந்தாலும் நிறுத்தி ஒரு படம் ஒட்டி போயிட்டாங்க, படம் ஒட்டி கொடுத்துட்டாங்க. உங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் கொடுத்த நிவாரணப் பொருட்களையும் உங்களுடைய கட்சி தலைவர் கொடுத்த நிவாரணப் பொருட்களையும் கட்சி தலைவர் மற்றும் பொருளாளருடைய படங்கள் அச்சிடப்பட்டு தான் பைகளாக கொடுக்கப்பட்டன. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிவாரணப் பொருட்கள்ல விஜயகாந்தோட படங்கள் இருந்தது. அந்தந்த கட்சியில் கொடுக்கும் போது அந்தந்த தலைவர் படங்கள் இருந்தது. நீங்க ஒன்னா புரிஞ்சுக்கோ, ஏடிஎம்கே காரன் கொடுக்கிற பொருள்ல ஒட்டிக்கிட்டு பிரச்சனை இல்லை. ஊரா எழுதுறவர்கள் ரோட்ல எல்லாம் இதை ஒட்டிக்கிட்டு தான் என்னதான் இருக்கு. நீங்க உடனே மாறி போறீங்களே. அவங்க கட்சியில கொடுக்கறதுல நான் வேணாம்னு சொல்ல போறேன். அவங்க கட்சியில கொடுக்கறது அவங்க தான் கொடுப்பாங்க, வேணாம்ல. ஆனா நீங்க ஊரா எவன் வண்டியில் ஓட்டி இருந்தாலும் நிறுத்து, இதை ஒட்டுறாடு ஒட்டி கொடுத்தீங்களே, இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு? எதிர்கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த ஒரு இவ்வளவு பெரிய பெருவெள்ளத்துக்கு பிறகு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சுகாதார கேடு ஏற்பட்டிருக்கணும், தொற்று நோய்கள் ஏற்பட்டிருக்கணும். ஆனா அந்த மாதிரிலாம் ஏற்படாம வந்து மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நீங்க மறுப்பீங்களா, நிர்வாகத்தில் இருந்தவர்கிற முறையில? பல ஊர்கள்ல இருந்து
இந்த இவங்களை கொண்டாந்து இங்க அந்த சுகாதார பணியாளர்கள் போட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் அடைஞ்சு வெயில் காய ஆரம்பிச்சிருச்சு. அதான் மெயின். அதனுடைய விளைவு தான் தாய்க்கப்பட்டது. அதனால கொஞ்சம் சுகாதார பணியாளர்கள் மற்ற மாவட்டங்களில் மொபைலைஸ் பண்ணியிருந்தாங்க. நானே பார்த்தேன். ஓகே, நீங்க வந்து இந்த அவங்க வந்து ஏன் வந்து பார்க்கல தமிழக முதலமைச்சரோ மற்றவங்களும் சொல்லி விசாரணை ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அது இப்ப திரு பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டு எவ்வளவு இடங்களை சேதாரப்பட்டது கிட்டத்தட்ட 11 நாளைக்கு பிறகுதான் ஒரு கூட்டமே போட்டாரு. இதுதான் அவங்க போர்க்காலமா எடுத்த நடவடிக்கை சொல்லி உங்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுன்றத பத்தி பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்கன்றதா இப்ப பிரச்சனை. மக்கள் செத்து இருக்காம இது மாதிரி இருக்கு. இது என்ன கேள்றா, துவேதா யுகத்துல என்ன நடந்தது தெரியுமா? அந்த யுகத்துல என்ன நடந்து பேசிட்டு இருக்கீங்களே. நாங்க 18 போட்டோம் 12 போட்டோம்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஆயிடும் 11. அதான் நேற்று கூட கேட்டேன். 11 நாட்களுக்கு பிறகு கூட்டம் போட்டாருன்னா அது எங்களுக்கே ஞாபகம் இல்ல. நீ இப்ப சொல்ற இது உண்மையா பொய்யான்னு எனக்கே தெரியல. ஐயா பெய்யார் விசாரணை கமிஷன் அதுக்கு ஒரு விசாரணை இல்லங்க. சபை குறிப்புல இருந்து ஒருத்தர் தகவல் அது சபையில சொல்லும் போது சொல்லிட மாட்டாங்க. அப்போ ஏற்பட்டதெல்லாம் இவ்வளவு பெரிய பேரிடர் அல்ல. இல்ல இல்ல. இன்னும் சொல்ல போனால் அப்பொழுதெல்லாம் வெள்ளம் வந்தப்போ கலைஞர்கள் எங்களை எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. இது ஒரு இந்த அளவுக்கு பேரிடர்கள் அல்ல. அது ஒரு பகுதி. நாகப்பட்டினமா வேதாரண்யமா இது மாதிரிதான் ஒரு இடங்களை தான் பாதிச்சது. இது மிகப்பெரிய ஒரு பேரிடர். அதுதான் காரணம். கடுமையா பேசப்பட்ட விஷயம் அசம்பிளில சட்டசபையில கடுமையா பேசப்பட்ட மதுவிலக்கு பிரச்சனையில நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லிட்டே இருந்தார். எதிர்கட்சி உட்பட எல்லாருமே பாமகவாகட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எல்லா கட்சியுமே மதுவிலக்கு பிரச்சனையில அதிமுக திமுக ரெண்டையும் ஒரே தரத்துல வச்சுதான் விமர்சனம் பண்றாங்க. அதிமுக ஒரு விஷயம் கூடுதலாக கூட விமர்சனம் பண்றல, திமுக சேர்த்து தான் விமர்சனம் பண்றாங்க. எல்லா தேமுதிக மதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் மதுவிலக்கு பிரச்சனையில திமுகவும் சேர்ந்தே தான் பிழை செய்தது அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. எங்களை அரசியல் ரீதியில் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாக்க சொல்றீங்க இந்த கட்சிகள்லாம் எங்களை வந்து கலைஞர் மாதிரி உண்டா, அது திராவிட முன்னேற்ற மாதிரி உண்டான சொல்லுவாங்க. ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. திரு ராமதாசோ திரு வைகோவோ சீட்டுக்கு வந்தா சொல்லுவாங்க, சீட்டு இல்லைன்னா அந்த பக்கம் போய் திட்டுவாங்க. அவ்வளவுதான். இது எனக்கு தெரியாத இல்ல. மதுவிலக்கு பிரச்சனையில நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருந்தீங்க மறுக்க முடியுமா? இந்த மது இன்னைக்கு இவ்வளவு தூரம் அதிகமான கடைகள் இருக்கு அப்படின்னா டாஸ்மாக் வந்து கடந்த ஆட்சியில இருந்துச்சு, அதிமுக ஆட்சியெல்லாம் கொண்டுறப்பட்டது. அந்த மாதிரி வைக்கல. நான் கடை மட்டும் தான் வச்சோம். பக்கத்திலே சாக்கடா கடை வச்சிருக்கான், அதுக்கு ஒரு பார் வச்சிருக்கான், அங்கே குடிக்கிறதுக்கு வச்சிருக்கான். என்ன அக்கிரமத்தை 2003 வந்து அரசே வந்து ஏற்று நடத்தின பிறகு பார்களும் வந்து தொடர்ந்து டெண்டர் கொடுக்கதான் பட்டிருக்கு. அதற்கு 2006 இருந்து பார்கள் வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் தான். இல்ல இவங்களுடைய பாரை குடிப்போம் சொல்லிட்டு இவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்கதே கடந்த ஆட்சியில இருந்தே தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி 2003 கொண்டுட்டாங்க, ஜெயலலிதா இருக்கும்போது கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு 2006 இருந்து 11 நீங்க இருக்கும்போது வந்து டெண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த டெண்டர்கள் தொடருது. மதுக்கடைங்கிறதே பார சேர்த்தான கொடுக்குற டெண்டர் கொடுக்கறதே ரெண்டு சேர்த்தான கொடுக்குற மாதிரி ஆகிட்டாங்க. சாக்கடா கடை எல்லாம் கிடையாது எங்க ஆட்சியில. 2006 to 2011 திமுக ஆட்சியில பார்களே கிடையாது. பார் கடை மட்டும் தான் உண்டு, பாரோட அட்டாச்சே கிடையாது. நாங்க விற்கவே இல்லைங்கிறத இவங்க தான் வச்சாங்க. அது வந்து நம்மளும் சேர்ந்து நடத்தணும், உங்களுடைய ஆட்சியிலே இந்த விற்பனை கூடிச்சு அப்படிங்கிறது எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்குது. யாருக்கு ஆட்சியில சேருதோ சேரலையோ, நாங்க கொண்டு வந்தோமா இன்னொருத்தர் கொண்டாந்தாங்கன்றதெல்லாம் பிரச்சனையா இல்ல. விஸ்வநாதன் ஸ்ட்ரெயிட்டா கேட்டேன். அவர் வளவளோட ரொம்ப நேரம் பேசினார். இப்படியே சொன்னேன், விஸ்வநாதன் விஸ்வநாதன் வளவளா கொள்ளகொலான்னு பேசக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா கேட்க கொண்டு வர முடியுமா முடியாதான். எங்க அப்பா குதிரைக்குள் கூடியாது. அவர் வந்து சாத்தியம் இல்லைங்கிறதுக்கான காரணங்கள் சொல்றாரு. ஆனா என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, நீ காரணத்தை சொல்லு, 1000 காரணம் இல்ல. அவங்க சொல்லக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா, அவர்கள் எல்லா காரணத்தையும் திமுக தலைவரை கோட் பண்ணி தான் சொல்றாங்க. சொல்றேன், சுத்தி எரிகிற விளையத்தில் சுரியாது இருக்கலாம், கற்பூரம் இருக்க முடியாது, என் வீட்டு கோழி அங்கவே முட்டை போடணுமா, இது எல்லாமே சுத்தி நெருப்பு எரிஞ்சாலும் சரி, கோழி இருந்தாலும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம். இல்ல பாமக ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி 5 முறை வந்து இதே போல பூரண மதுவிலக்கை கொண்டு வரும். வேற கேள்வி மதுவிலக்கு அது என்ன சொன்னீங்களா? தேமுதிக வந்து எங்க போனாலும் இந்த பிரச்சனையில உங்க 2 பேரும் சேர்ந்து தான் விமர்சனம் பண்ணுது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அதிமுக வைக்கவும் 2 பேரும் சேர்த்து தான் விமர்சனம் பண்றாரு. திமுகவும் அதிமுகவும் குற்றவாளிகள், இதுல வந்து 2 பேருக்குமே பொறுப்பு உண்டு சொல்றாங்க. வைகோ நல்ல நண்பர், பாவம் என்ன பண்றாரு, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் போய் அவர் போய் ரொம்ப நொந்து போய் பேசுறாரு. அவரை போய் என்னது கோட் பண்றீங்க? வைகோக்கா நீங்க எல்லாம் ராவணன் ஒரு கம்பராமாயணத்தில் வரும்,
எல்லாத்தையும் எழுதிட்டான். வாரணம் பொருந்தமாறும் வரையனை எடுத்ததோடும் நாரத முனிவருக்கு நயம்படை உரைத்தனாவும் மௌலிவத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போக்கி வெறுங்கையே மீண்டு போக்கான்னு அவர் அந்த மாதிரி மாவட்ட செயலாளரை விட்டு மற்ற எல்லாரையும் விட்டுட்டு தன்னந்தனியா அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. அவரை போய் டிஸ்டர்ப் பண்றீங்க. இல்ல அதை பத்தி அவர் கேள்வி வச்சாரு. எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் நீங்க அழைச்சுதான் கட்சி நடத்த வேண்டியிருக்கு. அதே நான் கேள்வி கேட்கிறேன். அவர் பிரிஞ்சு போனப்போ எங்க மாவட்ட செயலாளர் 9 பேரை கூட்டின்னு போனாரு. அவங்களை கூட்டி வச்சுதான் கட்சி நடத்தினாரு. அது ஒரு கட்சியுடைய பிளவு இல்லையா? அதுவும் இது அப்ப திமுகவுடைய கொடி இருக்குமா அப்படின்னு சொல்லி சின்னம் இருக்குமான்னு திமுக தலைவரே ரொம்ப கோமா சேலத்துல இருந்து சொல்லிட்டு அந்த கொடிகளும் சின்னம் மீட்கப்பட்டாதான் நான் சென்னைக்கே வருவேன் சொல்லி சொன்ன அளவுக்கு ஒரு பெரும்பிளவு எம்ஜிஆரை விட அதிகமாக வரல எங்களுக்கு. பிளவு அந்த 9 பேரை கூட்டிட்டு போனார். அந்த 9 பேரும் திரும்பி வந்துவிட்டோம். அவ்வளவுதான். நீ கட்சி நடத்த முடியல. அதுக்கு சார் கேட்டுக்கிற வேற கேள்வி கேட்க. மக்கள் நல கூட்டியக்கங்கிற பேர்ல ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதா அந்த இயக்கம் சொல்லிட்டு இருக்கு. அவங்க 2 இடதுசாரி இயக்கங்களும் சரி, திராவிட திருமாவளவும் சரி, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பேரணி நடத்த போறாங்க மதுரையில. அவங்க ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்புன்றாங்க. அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுதான் பதில். இந்த புன்னகைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி தெரியுது. மாற்று அரசியல் நடத்த போறேன்னு சொன்னாங்க இல்லையா? அது பற்றி நினைச்சிருக்கிறேன். இல்ல அதுக்கான தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இல்லாம ஒரு மாற்றணி சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த சிரிப்பை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நோ நோ நெவர். எதர் திமுக இருக்கணும் இல்லாட்டி அதிமுக இருக்கணும். இந்த இரண்டும் இல்லாம இன்னொரு அரசியல் சாத்தியம் இல்ல. தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை. நம்ம வெளியூர்கள்ல வெளி மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கான வாய்ப்புகள் இருந்து அப்படிங்கிற நம்ம கெஜ்ரிவால் சாத்தியமாகலாம். பிரசன்ட்ல இல்ல, ஆகலாம். ரெண்டுத்துக்கு இடையில ஒரு வருடத்துக்கு சாத்தியம் உண்டுதான். ஆனா இப்ப இருக்கிற சாத்தியம் பண்ணல. அதான் மக்கள் நல கூட்டியக்குமே உடைஞ்சு திரும்ப இந்த பக்கமே வந்துரும். ஆளுக்கு ஒரு இயக்கம் பக்கம் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? திமுக பக்கமோ அதிமுக பக்கமே அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை கூட பிளவுபட்டலாம்னு நினைக்கிறீங்களோ? ஏன் சார் வம்புக்கே எழுக்கிறீங்க? பாவம், அவங்க இருக்கட்டும். 4 பேர். 4 பேர்ல சார், 4 கட்சி சார். அதான் 4 பேர் 4 கட்சி இருக்காங்க. இருக்கட்டும். நான் போய் அவங்க உடஞ்சி போயிடுவாங்கன்னு நான் ஏன் சொல்லணும்? அவங்க உடையாம கூட இருக்கலாம், உடஞ்சி இருக்கலாம், திருப்பி போயிடலாம், ஒருத்தர் இருக்கலாம். அதுதான் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க கட்சி இருக்காங்க. நாங்க ஜெயிப்போம், ஆட்சி வர போறோம்னு சொல்றாங்க, சொல்லட்டும். இப்ப பாட்டாள் மக்கள் கட்சி நான் தனியா தான் போட்டிட போறேன்னு சொல்லிருச்சு. மக்கள் நல கூட்டியக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. தேமுதிக இன்னும் என்ன முடிவுன்னு தெரியல, பாஜக என்ன முடிவுன்னு தெரியல. இப்போ ஆளுக்கு ஒரு கட்சியா சிதறி இருக்கிறத பாக்குறோம். ஒருவேளை இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட அதிமுக அல்லாமல் ஒரு 3 அணிகள் எதிரே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக அல்லாம திமுக ஒரு அணியா பெரு அணியாகவும், மக்கள் நல கூட்டணி ஒரு அணியாகவும், பாமக ஒரு அணியாகவும் இருக்கலாம். சோ மினிமம் கேரண்டியா எதிரில 3 அணிகள் இருக்கும்போது இது அதிமுகவுக்கு சாதகமாயிடாதா? அதிமுகவுக்கு இவங்க மற்றவங்க எல்லாம் எல்லாரும் ஜெயலலிதா போய் ஆதரிச்சா கூட இந்த முறை அவங்க கரை தேர மாட்டாங்க. அவங்க கூட்டணி பற்றிய எந்த கவலையுமே இல்லாம வேட்பாளர்கள் விருப்ப மனுலாம் தாக்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு ஒரு புலிப்பாய்ச்சல போயிட்டு இருக்காங்க. ஆனா அது தேராதுன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்குதா சார்? அவங்க கட்சி சார். அவங்க நாங்க தனியாக நிற்போம். நேற்று கூட சொன்னார் சார், நாங்க தனியா நிற்போம், நாங்கள் தனித்து நிற்போம் சொன்னார். அவரு நீங்க நிக்க தயாரான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், விஸ்வநாதன், நாங்க நிக்கிறோம் நிக்கப்பட்டோம், முதல்ல நீங்க நிக்க தயாரா? தனியா இங்க இருக்காங்க ஒரு செட்டு. அப்ப அவங்க 4 பேர் உட்கார்ந்தாங்க. சேக்கு தமிழர் தனியா. உங்களுக்கு தெரியும், ஒப்பீட்டளவுல இந்திய குடியரசுக் கட்சியோ, சமத்துவ மக்கள் கட்சியோ, கொங்கு இளைஞர் பேரவையோ இதெல்லாம் ஒப்பீட்டளவுல சிறிய கட்சிகள். சோ அவங்களுடைய கூட்டணியும் நீங்க முயற்சி பண்ற கூட்டணியும் அவங்கள கழட்டி விட்டு நில்லுங்கன்னு சொல்லி சொல்றது அவங்களுடைய வாழ்க்கையில. கட்சியும் நான் கூட்டணி அமைத்தே நிற்பேன் என்று சொல்வதற்கும், கூட்டணி இல்லாமல் தனித்தே நிற்பேன் என்று சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. அதிமுக யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் தனித்தே போட்டியிடுவேன் என்று சொன்னால் அது அந்த கட்சியினுடைய உரிமை. நாங்கள் எங்களோட கூட்டணி மற்றவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். 2014 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் மோடி வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சிங்கிள் கேள்வி இருந்தது. மோடி ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமான்னு ஒரு சிங்கிள் கேள்வி இருந்தது. அதற்கு மக்கள் வாக்குறுந்தாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த முறை 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி நீடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமானது. அப்ப இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவா அதிமுக வேண்டாம் நினைச்சா கூட திமுக இருக்குன்னு சொல்ல முடியாத நிலைமை இருக்குதா? அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதா? எங்களுக்கு இன்னைக்கு பலம் வாய்ந்துள்ளாக இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், ஆட்சியை இருக்கிற ஆட்சியை
அகற்றிவிட்டு நாங்கள் அரசாட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மக்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வாக்கு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இல்ல 2006 ஒரு பெரும்பான்மை அரசு அமைக்க முடியல. 2009 நம்ம 2004 40 எடுத்திருந்ததுல நம்ம வந்து 28க்கு நம்ம குறைஞ்சோம். அதுக்கப்புறம் 2014 ஒரு தொகுதி கூட கிடைக்க முடியாம போயிருச்சு. அப்ப ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. நமக்கு வந்து வாக்கு வீதம் நம்ம பார்க்கும்போது, எடுத்த வெற்றியுடைய தொகுதியில பார்க்கும்போது அந்த அளவுக்கு பலம் அப்படியே தக்க வைக்கப்பட்டிருக்காங்க. குவார்டர் எக்ஸாமினேஷன்ல கம்மியா இருக்கலாமா இருக்கு, ஆவேலியில் இருக்கலாம். ஆனா ஆனுவலில் டிஸ்டிங்ஷன் வாங்கிடலாம். கெட்டிக்காரமானவன் வந்தார். முந்தைய 3 தேர்வுகள் வந்து முக்கியம் இல்ல. குவார்டர்லி ஆஃப் எல்லாம் மேட்டர் கிடையாது. ஜுரமா வந்திருக்கோம். குவார்டர்லி ஆஃப் டிஸ்டிங்ஷன் வாங்கல பையன் அந்த மாதிரி தான் நாங்க வாங்கிடுவோம். முழுமையா ஒரு கூட்டணிக்கான ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமையணும்னு சொல்லி சொல்லும் போது, நம்ம கூட கூட்டணி சேர்றதுக்கு யார் தயாரா இருக்கிறாங்க ஒரு கேள்வி. திமுகவோட கூட்டணி சேர்வதற்கு எந்த கட்சி தயாராக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாசிபிள் அலைன்ஸ் நம்ம பாக்குறோம்ல, அதற்கான வாய்ப்பு திமுக என்ன இருக்குன்னு சொல்ல முடியும்? எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. பாசிபிள் கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன் இந்த அரசியல் பார்வையில் ஒரு சந்தேகம் எழுப்புறாங்கன்னா, விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திமுக அதிமுக சேர்த்து தான் விமர்சிக்கிறாங்க. அதிமுக பத்தி மட்டும் சொன்னாங்கன்னா ஒரு பாசிபிள் அலைன்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எல்லா கட்சியுமே வச்சுக்கோ. தேர்தல் இன்னி வரையும் நல்லா இருக்கும். நாமினேஷன் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அலைன்ஸ் மாறிடும். அன்னைக்கு ஒரு நாள் பேசிடுவாங்க, மாத்தி பேசிக்குவாங்க. அதனால அரசியல் இப்ப நிலைப்பாடு பற்றி சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க இப்ப முள்ள எங்க வர்றீங்கன்னு கேக்குறீங்கன்னா, அப்படியானால் இப்படி இருக்க உங்களோட யார் சேருவார்கள் கேட்பீங்க. அடுத்த கேள்வி நான் யாருன்னு சொல்லுவேன். நீங்க அவங்கள போய் சேர போறீங்களான்னு கேட்டு என் கூட்டணி க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுங்க. திமுக தரப்புல ஒரு வலுவான கூட்டணிக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்க ஒரு பொதுமக்கள் பார்வை திமுக, தேமுதிக, தமாக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்தா ஒரு வலுவான அணியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பப்ளிக்ல ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்படும் சொல்றாங்க. இது மாதிரியான ஒரு அணி அமைக்க வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் இப்ப நான் முன்கூட்டி எதையும் சொல்ல முடியாது. இல்ல பாஜகவோ தமாகவோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் விரும்புறாங்க. அப்படி இல்லைன்னா தான் ஆல்டர்னேட்டிவ் பார்வை பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. தேமுதிக பற்றி யாருக்கும் யூகிக்க முடியல. சோ தமாக நம்ம பக்கம் வரணும்னு முடிவெடுத்தோம்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஏடிஎம்கே தான் இருக்குங்கிற ஒரு பார்வை. தமிழ்நாடு அது என்ன அவங்க வந்து முதல் சாய்ஸா முதல் விருப்பமா அதிமுக போதான் விரும்புறாங்க. இப்படி கட்சி சொல்லிடுங்க சார். எனக்கு இந்த தமாக புரியாது. இப்ப கட்சி சொல்லிடுங்க. வாசன் கட்சி, ராமதாஸ் கட்சி, விஜயகாந்த் கட்சி சொல்லிடுங்க. அப்படி சொல்லிடுங்க. வாசன் கட்சி வந்து அதிமுக பக்கம் ஜெயலலிதா கட்சி பக்கம் போயிருமோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. அந்த சாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் தெரியல. நான் அதை பற்றி ஊன்று கவனிக்கல. நம்ம கூட இருந்த திருமாவளவன் உள்ளிட்டவர்கள், நம்ம கூட இருந்த நீண்ட நெடுங்காலமாக இருந்த இடதுசாரிகள் அவங்க ஒரு தனி இயக்கம் காண்றாங்கன்னா நமக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பாரு தானே திமுக தலைவர் பலமுறை சொல்லியிருக்காரு, நானே இயல்புல ஒரு கம்யூனிஸ்டா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க கூடயே நிறைய நீண்ட நெடுங்காலம் கூட்டணி அமைச்ச கட்சினா நம்ம இடதுசாரிகளையும் சேர்த்து சொல்லலாம். அப்ப அவங்க எல்லாமே கூட நம்ம வந்து ஒரு மாற்று அணிக்கான ஒரு பாதையை போகும்போது திருமாவளவன் வந்து 2014 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட இருந்தார். 1.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட இருந்தார். இவங்கெல்லாம் ஒரு மாற்று அணி நோக்கி போகும்போது தேர்ட் போர்த் அலையன்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுகவுடைய அலையன்ஸ் எண்ணம் வந்து அந்த அளவுக்கு ஈடுமாங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஆனால் பிராக்டிகல் சரியா இல்லை. திமுக தலைவரும் சரி, உங்களுடைய பொருளாளரும் சரி, நீங்களும் சரி பலமுறை சொன்னபோது நாங்க கூட்டணிக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், பட் கூட்டணி இல்லாட்டாலும் நாங்க எதிர்கொள்வோம் சொல்லி சொல்றோம். அப்ப அதிமுக திமுக 1-1 தனித்து போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னேன், அதிமுக தனியாக நின்றாலும் சரி அல்லது கூட்டணி என்ற ரஜகர துர்க்க பதாதிகளோடு சேர்ந்து நின்றாலும் சரி, இந்த முறை அவர்கள் தப்ப முடியாது. இந்த முறை அவர்கள் வெற்றி பெற முடியாது. திடமா திருப்பி சொல்றேன். ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றேன், மறுபடியும் பேசிவ் வாய்ஸ்ல சொல்றேன். அதே கேட்டுங்க. நான் என்ன பண்றது? இல்ல இப்ப உங்களுடைய கடந்த முறை நம்ம பேட்டி எடுக்கும்போது உங்களை நான் பேட்டி காணும்போது சொன்னீங்க, பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயம், பயங்கரமான விஷயம் வரப்போகுது. அந்த பொட்டு முடிவாயிருச்சா, அது தீர்மானம் ஆயிருச்சா, அது இறுதி கட்டத்தை வைக்கணும், அவ்வளவுதான். அது ஏதாவது குழு எங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாக்காளர்களுக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க வேண்டாம், பாண்டே கொடுக்கணும். வாக்காளர்களுக்கு வந்து திமுக கட்டம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏதா மிகப்பெரிய கேபினட் பட்ஜெட் ரகசியம் மாதிரி அது. அதுல இருந்து குழு கொடுத்துட்டு போனா நானே முதன்மை செயலாளர், நானே கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? திமுக மிக முக்கியமான அங்கத்தில் எங்கிட்ட இருந்து கல்லுல நார் உரிக்க முடியாதுன்னு
100 தரம் சொல்லி இருக்கிறேன். இந்த முறையா தான் சொல்றேன். அதான் ரகசியம் சார். இல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த அம்மா அப்படிங்கிற பேர்ல அடுத்தடுத்து வரக்கூடிய திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப கடுமையா போய் ஒரு கிராஸ் ரூட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு நீங்க நம்பலையா? ஒரு வேறு வரைக்கும் பாஞ்சிருக்கு நீங்க நினைக்கலையா? இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு ஆடோ மாடோ கோழியோ நம்ம உங்க கிராமங்கள் அதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அது ஒரு கடைநிலை மக்கள் வரைக்கும் சென்றிருக்கு நீங்க. ஆடு இல்ல, கோழி இல்ல, கொடுத்துட்டு இந்த கடையில் கொடுத்து அந்த கடையில் வாங்கி போயிட்டோம். ஒரு ஊர்ல ஆடு இருக்கான்னு போய் பாருங்க. எல்லாம் கசாப் கடை பின்னாலே வாங்கி போயிட்டோம், கோழியை வாங்கி போயிட்டோம். ஒன்னும் கையில கிடையாது. எங்கேயாவது நீ என்ன பாண்டே கூட்டுன்னு போய் அவங்க கொடுத்த கிரைண்டர் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுங்க. அப்படிதான் ஒரு ஃபேன் ஓடுதுன்னு சொல்லுங்க. சொல்றாங்க சார், உள்ளபடியே ஃபேன் எங்க வீட்டுல தான் சார் ஓடுது, இங்க போட்டா அங்க வழி உருண்டுகிட்டு போகுது ஃபேன். எந்த கிராமங்களுக்கு வாங்க நீங்க எங்க கூட காட்டுறேன். நான் கிராமத்துல இருந்து வர்றேன். ஆனா நாங்க கொடுத்த டிவி இன்னைய வரலே பழுதாகாம பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் கொடுத்தது வாங்கிட்டு போறது கிரைண்டரும் வேலை செய்யறதில்ல, அது எதையும் மிக்சி வேலை செய்யறது கிடையாது. அப்பவே அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு இது என்னத்துக்கு கொடுத்தாங்க, இது அளவு கொடுத்தது கொடுக்க வேண்டாம், இது இதை விட நாங்க கருணாநிதி அந்த காலத்துல டிவி கொடுத்தாங்க அது நல்லா இருக்குது, இது இல்லைன்னு கிராமத்துல பேசுறத உங்களுக்கு ஒரு நாளைக்கு மாறு இடத்துல என்னோட வாங்க சுட்டி காட்டுறேன். கிராமத்துல இங்கதான் மச்சம் வச்சுட்டு நான் சாமானிய மனிதர்களுக்கு வந்து இப்ப சமீபத்தில் கூட இந்த வெள்ள நிவாரண பொருட்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட்ல போய் 5000 ரூபாய்க்கு மேல சேரும் போது ஒவ்வொருத்தரும் நீண்ட நெடிய வரிசையில இருந்து வாங்கிட்டு போனதை நம்ம வந்து கண்ணால பார்த்தோம். இது போன்ற திட்டங்கள் மக்கள் சென்று கொடுக்கறதெல்லாம் வாங்கதான் சார் வாங்குவாங்க, யாருன்னு சொல்ல. ஆனா 5000ன்றது அவங்க இழந்திருக்கிற பொருள்ல 160 இடம் ஆக முடியாது. அதனால அது ஒன்றும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தது. நடுத்தர வர்க்க மக்களுக்கு வந்து பல லட்சங்கள்ல இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து ஒரு 5000 ஈடு செய்ய முடியாது. மாற்றுக்கிறதுல ஒரு வீடு பாதிக்கப்பட்டாலே 5000 சொல்றாங்க, பொருட்கள் பாதிக்கப்பட்ட 100,000 சொல்றாங்க. அது ஆனா சாமானிய மக்கள் கடைநிலை மக்களுக்கு வந்து இது வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல போய் சேரும் போது முழுமையாக எங்கேயுமே வந்து ஒரு கசிவு இல்லாம நேரடியா போய் சேரும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இப்போ ஜனவரி பிப்ரவரியில போய் பணம் போய் சேரும் போது இது எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அவங்களுக்கு சாதகமா. இதுவரை நாங்க நாங்களுடைய எங்களுக்கு வந்த தகவல் படி அது வந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதல்ல. இதனாலே மனம் மாறி மக்கள் ஓட்டு போடுற நிலையில கூட இல்ல. அவங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக தான் இருக்காங்க. எந்த விஷயம் இந்த ஆட்சிக்கு ஒரு எதிரான மனநிலை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயம் இந்த ஆட்சிக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் நீங்க சொல்றீங்க? எந்த விஷயம் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடலான்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வரும் நீங்க சொல்றீங்க? சொன்னா அதிமுக காரன் சொல்லிடுவீங்க. நம்ம சாமானியம் பார்க்கும்போது மக்கள் வந்து இப்ப என்னுடைய கவலை என்னன்னா மது வழக்கு பிரச்சனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் இயல்பா நடக்கிறதாங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்ட மாதிரி தெரியலையா? அப்ப அதை வந்து ஒரு பெரிய போக்கஸ் பாயிண்டா மெயின் போக்கஸா வந்து முன்னெடுத்துட்டு போக முடியுமா? நாங்க எதை எடுத்து போறோம் நான் எப்படி சார் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு? நானு எலெக்ஷன்ல பாருங்க எதை போக்கஸ் பண்ணி எப்படி கொண்டு போறோம்னு. அப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி, அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சருடைய சொத்து வழக்குல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்போ வரைக்கும் அப்பீல் வரைக்கும் போட்டு தொடர்ந்து அந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது திமுக. ஏன் தாக்கிரட்டினுடைய கொலை வழக்குல இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல? அதுக்கு ஏன் மேல்முறையீட்டுக்கு போல? அப்போ வந்து அந்த தாக்கிரட்டன் உங்களுடைய கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர், அவருடைய மரணத்துக்கு வந்து இது மாதிரி மேல்முறையீட்டுக்கு எல்லாம் போகாம ஜெயலலிதா கேஸை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அரசியல் நோக்கம் தானே சொல்லுவாங்க. செஷன் போய் தான் முடிஞ்சது, கோர்ட்ல போய் தான் முடிஞ்சது. நம்ம நீதிமன்றம் தான் போய் முடிஞ்சது. ஆனா அதுல வந்து நீதிமன்றத்துல யாரு கொண்டாங்கன்னு தெரியாம குற்றஞ்சாட்டு அனைவரும் விடுவிக்கப்பட்டாங்க. என்ன நீங்க நாங்களாவது நீதிமன்றம் வரையும் கொண்டு போறோம், கோர்ட்ல இது பண்ணிட்டான். நீங்க ராமஜெயம் கேஸ் இத்தனை வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்க முடியாம உட்கார்ந்துக்கிறாங்க. இல்ல இது மாதிரி கண்டுபிடிக்க முடியாம போற வழக்குகள் வேற. நான் மேல்முறையீடுக்கு போகும்போது அதிமுக முறையீடே பார்க்க முடியாம கேஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்க, சார்ஜிட ஃபைல் பண்ண முடியலையே ராமஜெயத்துக்கு. இது ஒரு முக்கியமான பிரச்சனை, நான் மறுக்கல. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு வழக்குல நீங்க ஆட்சியில் இருந்தபோது நடந்த விஷயம், அதுக்கு மேல்முறையீடு போல சார், அதுக்கு இதுக்கு நீங்க சம்பந்தம் கட்டிக்கொண்டாரு. நான் ஒரு கிரிமினல் கேஸ் முடிஞ்சது, இது சொத்து வழக்கு இது போயிட்டு இருக்கோம், இதையும் நீங்க முடிச்சு போட்டுருக்கீங்க. அவங்க வந்து அவங்களுடைய அபிடவிட்ல தாக்கல் பண்ணிருக்கும் போது சொல்றாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் கட்சிங்கனால அவங்க செய்யறாங்க, அதே மாதிரி கட்சிங்கனால எங்களுக்கு செய்யறாங்க. அது சொல்றாங்கல்ல, அது மட்டும் ஏத்துக்கிறீங்கல்ல. இருக்கிற பிரிவிலேஜ் கமிட்டி எல்லாம் விட்டுட்டு கலைஞரத்தை மட்டும் 3 நாள்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை வந்து அது சட்டப்படி சபாநாயகருடைய கொள்கைப்படிங்களே, அங்கேயும் தான் சொல்றேன் பொலிட்டிக்கல்ல வெண்டேட்டா தான் இருக்கும். இரண்டுமே அரசியலுடைய கால்பனன்ஸ் தான் சொல்றீங்க. நன்றி திரு துரைமுருகன், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்க்கை.